ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏஷியா ஹைலைட் ஆகிருக்குல்ல. இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சடனாக என்னடா இது ஒரு மாதிரி அங்கங்கே கண்ட்ரிஸ் இருக்குது, எதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எதுலேருந்து எண்டு பண்ணுறது அப்படின்ட்டு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவே வந்து ஃபர்தராக வந்து சவுத் ஏஷியா, வெஸ்ட் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்த மாதிரி நம்ம மேப்பிங் பண்ணுறதுக்காக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து நம்மளோட மேப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குல்ல, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஏஷியா. இந்த ஒரு 3 கண்ட்ரி மட்டும் விட்டுருங்க. ஓகே, இந்த 3 கண்ட்ரி மட்டும் இப்போதைக்கு விட்டுருங்க. ஓகே, இந்த 3 கண்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா கொகேஷியன் கண்ட்ரிஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதை வெஸ்ட் ஏஷியாவில் ஆட் பண்ணுறதுல, ஒரு சிலர் வந்து வெஸ்ட் ஏஷியாவிலே வந்து இதை ஆட் பண்ணி காமிப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதனால் இந்த 3 கண்ட்ரி எது ஜார்ஜியா, அர்மேனியா, அசர்பைசான் இந்த 3 கண்ட்ரி தெரியுதுல, இதை மட்டும் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை விட்டுட்டு மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஏஷியா. ஓகே, அதே மாதிரி இந்த எல்லா கண்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் லைனை வந்து இருக்குது. இந்த எல்லா கண்ட்ரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் லைன் இருக்குது. அப்படின்னா லேண்ட் லாக்டு இல்லை, சீயை வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா கண்ட்ரியுமே வந்து அக்சஸ் பண்ணும். ஓகே, இந்த 3 கண்ட்ரி விட்டுருங்க. இந்த 3 விட்டுட்டு மிச்சம் எல்லாம் இருக்குல்ல, இந்த டர்க்கி, சீரியா, ஈராக், ஈரான், சவுதி, யமன், ஒமன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீயை வந்து அக்சஸ் பண்ணும். கோஸ்ட் ஏரியா வந்து நீங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய இங்கே குட்டிஸாக இருக்குல்ல சிப்ரஸ், இதை வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலேண்ட் கண்ட்ரி. ஓகே, நாலா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வாட்டர் வந்து சரௌண்டிங்காக இருக்குது. சிப்ரஸ் இஸ் அன் ஐலேண்ட் கண்ட்ரி லொக்கேட்டட் இன் த ஈஸ்டர்ன் மெடிட்டேரியன் சி. ஞாபகம் வச்சுக்கோங்க, மெடிட்டேரியன் சியோட ஈஸ்ட் சைடு இருக்குது. இது மெடிட்டேரியன் சியா, இதோட ஈஸ்ட் சைடு இந்த ஹைலைட் ஆகிருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. மிடில் ஈஸ்ட். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், மிடில் ஓகே, ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஈரோப்பால். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈரோப் இருக்குல்ல, ஈரோப்புக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈரோப்புக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால அமெரிக்கா இதெல்லாமே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறது. இப்படிக்கா இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சேனல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சிக்கான மாஸ்டர் மேப்பிங் கோர்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் லான்ச் பண்ணிவிட்டேன். நீங்கள் யார் யார் வந்து ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து ஜாயின் ஆகலாம். இங்கே ஜாயின் பட்டன் இருக்குல்ல, ஸோ இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் மேப்பிங் இன்ட்டு வந்து ஷோ பண்ணுது, நீங்கள் பார்த்துங்க. ஸோ மேப்பிங்காக வந்து மாஸ்டர் மேப்பிங் இன்ட்டு வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 29 rupees கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜாயின் ஆகலாம். ஓகே, ஸோ யூபிஎஸ்சிக்கு தேவையான பேசிக்லேருந்து வந்து நான் உங்களுக்கு வந்து மேப்பிங் பண்ண வைக்க போகிறேன். ஸோ ஓகே, ஸோ 10லேருந்து 15 கிளாஸ் வரைக்கும் நான் இதில் அப்லோட் பண்ணேன். ஸோ நீங்கள் அந்த கிளாஸில் வந்து பிடிஎஃப்மே வந்து நீங்கள்